ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருமலா திருப்பதியினுடைய ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நேற்று சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். திருமலை திருப்பதியில் தரிசனத்துக்கு ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய பக்தர்கள் மிடில் மேன்ஸ், அதாவது இடைத்தரகர்களை யாரும் அப்ரோச் பண்ண வேண்டாம் அப்படின்னு பக்தர்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்னென்னா, 14,449 ஸ்ரீவாரி விஐபி பிரேக் தரிசனத்தினுடைய டிக்கெட்ஸ் எல்லாமே 545 நபர்களால் போலி சான்றிதழ் கொடுத்து புக் பண்ணியிருக்கிறதாக டிடிடி விஜிலன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு மொபைல் நம்பர்லேருந்து 225 ஸ்ரீவாணி விஐபி தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கிறதாகவும் அவங்களுக்கு அதை பர்சனலாக மெசேஜ் மூலம் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறதாகவும் டிடிடி விஜிலன்ஸ் வெரிஃபை பண்ணி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா, திருமலா திருப்பதிக்கு சேவாஸ் மற்றும் ரூம் அக்கமடேஷன் புக் பண்ணும்போது போலி அடையாள அட்டை, அதாவது ஃபேக் ஐடிஸ் கொடுத்து தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறவங்கள டிடிடி விஜிலன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி பக்தர்களை சுவாமி தரிசனத்துக்கு செக் பண்ணி அனுப்புகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ பக்தர்கள் யாரும் மிடில் மேன்ஸை அப்ரோச் பண்ண வேண்டாம். இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது ஆன்லைனில் மிடில் மேன்ஸை யாரும் அப்ரோச் பண்ண வேண்டாம்னு டிடிடியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. இது மாதிரியான ஃப்ராட் அண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னும் டிடிடியிலேருந்து நமக்கு அப்டேட்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, திருமலை நேற்று 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருமலையில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் இஓ ஸ்ரீ சி வெங்கையா சாஸ்திரி அவர்கள் திருமலையில் இருக்கக்கூடிய லட்டு காம்ப்ளெக்ஸில் சடனாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பொட்டு பீஷ்கர் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசுலு ஆகியோரும் லட்டு காம்ப்ளெக்ஸில் சூப்பர்வைசிங் பண்ணியிருக்காங்க. தரிசன டிக்கெட்ஸ் கவுண்டர்ஸில் லட்டுகள் எப்படி வழங்கப்படுது மற்றும் உக்ரானம், அதாவது லட்டு தயாரிப்பதற்கான ரா மெட்டீரியல்ஸ் அவங்க செக் பண்ணியிருக்காங்க. நேற்று திருமலையில் தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் 66,235 பக்தர்கள் தரிசனம் பண்ணியிருக்காங்க. முடிக்காணிக்கை கொடுத்த மொத்த பக்தர்கள் 26,730. கிடைத்த உண்டியல் காணிக்கை 3.70 கோடி. 2 வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு 6 hours ஆகியிருந்ததுன்னு சொன்னாங்க. ஆடிப்பூரம், அதாவது 7ஆம் தேதி ஆடிப்பூரம் நடைபெற போகுது. ஆண்டாள், அதாவது ஸ்ரீதேவி பூதேவி, இந்த இருவரில் மலையப்ப சுவாமியினுடைய மனைவியாக இந்து புராணத்தின்படி பூதேவி தான் ஆண்டாளினுடைய ஸ்ரீ அவதாரமாக கருதப்படுறாங்க. துளசி தோட்டத்தில் ஆஷ்டான மாதமான ஆடி மாதத்தில் பூர்வ பால்குனி நட்சத்திரத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தி நாளில் ஆண்டாள் அவதரித்த இந்த திருநாளை தான் நம்ம ஆடி பூரமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த நிகழ்வில் ஸ்ரீ மலையப்ப சுவாமி உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக 4 மாட வீதிகள்லேயும் உலா பக்தர்களுக்கு தரிசனம் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வருகின்ற ஆகஸ்ட் 12 மற்றும் 13ஆம் தேதி டிடிடியிலிருந்து செல்ஃபோன்ஸ் மற்றும் மொபைல்ஸ், வாட்சஸ் திருமலா திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி டெம்பிள் மற்றும் இன்ன பிற கோயில்களுக்கு பக்தர்களுக்கு நன்கொடையாக வழங்கிய இந்த வாட்சஸ் மற்றும் செல்ஃபோன்ஸை ஆஃப்லைனில் ஏலமிட போகிறாங்க. ஸோ இதில் கலந்துக்கிறவங்க கட்டாயம் கலந்து இந்த மொபைல்ஸ் மற்றும் வாட்சஸை ஆஃப்லைனில் ஏலம் எடுத்துக்கலாம் அப்படின்னும் டிடிடியிலிருந்து நமக்கு இன்றைய அப்டேட்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.